வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரமானது 29/4/2024 முதல் 5/5/2024, சித்திரை 16 முதல் சித்திரை 22 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான ஜோதிட பலன்களும் அறுபடை வீடில் நான்காம்படை வீடை பற்றி பார்க்க போகின்றோம். அறுபடை வீடுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு மிக மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் தமிழ் என்றாலே முருக பக்தர்கள் தான். அப்பேற்பட்ட முருக பக்தர்களால் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அறுபடை வீடுகளுக்கும் பெரிய அளவுக்கு நீங்கள் ஆதரவு அளிப்பது முருகனின் பெருமையை தான் உணர்த்துகிறதே தவிர எங்களுக்கு அதில் தான் ஒரு நிறைவு. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நான்காம்படை. நான்காம்படை முருகனுடைய வீடு சுவாமிமலை. சுவாமிமலை என்றாலே தெரியும் எல்லோருக்கும், தஞ்சையில் இருக்கிறது. உபதேசம் செய்தவர், குருவாக இருக்கக்கூடியவர். தஞ்சையில் இருக்கக்கூடிய சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத திருக்கோயில் சுவாமிமலை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. சுவாமிநாத சுவாமி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மலையே சுவாமிமலை. மூலவர் சுவாமிநாதர், சுப்பையா என்கிற பெயருக்கு கொண்டவர். அம்மன் வள்ளி தெய்வானை தலவிருட்சம் இந்த கோயிலில் மட்டும்தான் சிறந்த ஒரு அமைப்பு நெல்லி மரம். தீர்த்தம் சரவண தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். புராண பெயர் திருவேரகம். அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். திருக்கார்த்திகை திருவிழா 10 நாட்கள். இதுவே இங்கு மிகப்பெரிய திருவிழா. நான் ஸ்டாப்பாக 10 நாட்கள். அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்தெல்லாம் தலைமுறையாக இந்த திருக்கார்த்திகை திருவிழாவுக்காக வந்து தங்கி 10 நாட்களும் முருகனை தரிசனம் செய்யக்கூடிய குடும்பமெல்லாம் நான் அறிவேன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விழா திருக்கார்த்திகை திருவிழா. இதை தவிர கிருத்திகை, மாத பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி போன்ற விசேஷ நாட்களிலும் ஏராளமான பக்தர்கள் முருகனை வந்து தரிசிக்கிறார்கள். இத்தலம் முருகப்பெருமான் அலங்கார சிறப்புடையவர். விபூதி அபிஷேகம் செய்யும் போது அருள் பலத்த ஞானியாக காட்சி தருவார். பழுத்த ஞானியாக அருளோடு இருக்கக்கூடிய, அப்படி பார்க்கலாம். சந்தனம் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பாலசுப்பிரமணியமாக கம்பீரமாக காட்சி தருவார். கருவறையை கூர்ந்து பார்த்தால் சுவாமிநாத சுவாமி நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும், அதன் மேல் எழுந்தரில் இருக்கக்கூடிய சுவாமிநாத மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சி தருவதுதான் ஒரு விசேஷம். இதனுடைய அர்த்தம் என்ன? சிவனும் முருகனும் வேறு வேறு அல்லர் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக காண்பதற்குண்டான அமைப்பை இத்தலம் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்துடன் காட்சியளிக்கிறது. மூலவருக்கு எதிரில் இங்கு மயிலுக்கு பதிலாக யானை இருப்பது தான் விசேஷம். தஞ்சை மாவட்டத்தில் மலைகளே கிடையாது என்றாலும் மலைகளே இல்லாத இப்பகுதியில் இந்த சுவாமிமலை இருப்பது தான் சிறப்பு என்பதையும், அதனுடைய அம்சமாக சுவாமிமலை தஞ்சையில் இருப்பதே ஒரு விசேஷம். கோவிலின் மேல் தளத்தை அடைய 60 படிக்கட்டுகள். தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்களில் படிகளுக்கு வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் வைத்து பாடல் பாடி பூஜை செய்வார்கள். இதற்கு திருப்படி பூஜை என்ற ஒரு பெயர் காலம் தொட்டே வருகிறது. எப்போ இந்த புத்தாண்டுகளில், தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுகளெல்லாம் அவ்வளோ ஜனம் இருக்கும். ஆனால் இங்கே படி பூஜை வந்து அந்த சமயத்தில் அவ்வளோ விசேஷம். திருமண வரம், குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தேகாரோக்கியம் இது பெற, தேகத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் தீர, தீர்க்காயில் பெற, கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க, ஜோதிடத்தில் பெரிய அளவுக்கு அனுகிரகம் பெறக்கூடிய அமைப்பு,
வேலைவாய்ப்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி, வியாபாரம் பெருகுவதற்கு, உத்தியோகம் உயர்வு மற்றும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்தெல்லாம் நிவர்த்தி பெறுவதற்கு இத்தலம் முருகனை வணங்குவது விசேஷம் என்பது பொருள். அதற்காக தான் நிறைய பேர்கள் பலவிதமான பிரார்த்தனைகளுக்கு வருகிறார்கள். அந்த பிரார்த்தனை நிறைவேறி அபிஷேகம் செய்துவிட்டு போகிறது இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை நாம் பார்க்கலாம். மொட்டை போடுதல், சுவாமிக்கு சந்தன காப்பு, பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், அன்னதானம் வழங்குவதெல்லாம் சிறந்த பலனை தருவதாக இந்த கோயிலில் வரக்கூடிய பக்தர்களின் நம்பிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அப்பனுக்கே பாடம் சொல்லி தந்த சுப்பையா அருள்பாலிக்கும் அற்புத தலம் இது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மூலவர் 6 அடி உயரமாக, கையில் தண்டத்துடன், தலையில் உச்சி குடுமியுடன், மார்பில் பூணூலுடன் காட்சி தருகிறார். மூலவர் 6 அடி உயரமாக, கையில் தண்டத்துடன், தலையில் உச்சி குடுமியுடன், மார்பில் பூணூலுடன் காட்சி தருவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். யோக நிலையில் உள்ள குருவாக நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 சக்திகளும் ஒருங்கே அடையப்பெற்ற வஜ்ரவேலுடன் காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற 3 சக்திகளும் ஒருங்கே அமையப்பெற்ற வஜ்ரவேலுடன் காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். முருகன் குருவாக இருந்து அருள் தருவதால் குருமலை என்ற பெயரும் உண்டு. முருகன் இங்கு குருவாக இருந்து அருள் தருவதால் குருமலை என்ற பெயரும் உண்டு. வாழ்வில் ஒரு முறையாவது இத்தலம் வந்து வழிபடுவது சிறப்பான ஒரு அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எப்பாவது ஒரு முறையாவது அப்பா இந்த கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிறது சுவாமி மலைக்கு விசேஷம். போகாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இதனுடைய கோயில் அறுபடை வீடில் இந்த சுவாமி மலை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோயில் பலவிதமான விசேஷங்கள், பலவிதமான அற்புதங்கள், பலவிதமான சித்தர்களுடைய ஆசீர்வாதம், பலவிதமான ஞானிகளுடைய ஆசீர்வாதம், இங்கு வாழம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் எல்லாம் நாம் போயிட்டு வர நிறைய விஷயங்கள், குறிப்பாக மன அழுத்தம் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அதாவது உபதேசம் செய்தவர், அப்பனுக்கே உபதேசம் செய்த சுப்பையாவாக காட்சி தரக்கூடிய முருகனை வழிபடுவது சுவாமி மலையில் பல விசேஷத்திற்கும், பல அற்புதத்திற்கும், மனித சக்திக்கும், பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய ஐதீகம். நிறைய பேர் என்ன செய்கிறீர்கள் என்றால், நவகிரக கோயிலுக்கு போகிறச்ச சாமி மலை பார்க்கலாமான்னு ஒரு டவுட்டு. அந்த மாதிரி எந்த ஐதீகமும் கிடையாது. நவகிரக கோயிலெலாம் பார்க்கலாம், சாமி மலையை பார்க்கலாம், அங்கே இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்க்கையை பார்க்கலாம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் கோயிலை பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ராகவேந்திரருடைய குருவாக இருக்கக்கூடிய விஜயேந்திரரை பார்க்கலாம். ஏதோ நவகிரகம் போனால் அவங்கள மட்டும் பார்த்துட்டு மற்ற கோயிலெலாம் பார்க்கக்கூடாதுன்றதுக்கெல்லாம் கிடையாது. இந்த கும்பகோணம் மண், தஞ்சாவூர் மண், அதனுடைய பேரே என்ன, கோயில் நகரம். அதனால் சில சாமி மலையை மட்டும் பார்த்துட்டு நவகிரகம் பார்க்காம வருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன திசை நடக்குது, லக்னத்தில் என்ன சாரத்தில், என்ன நட்சத்திர சாரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, அந்த கோயிலெலாம் ரெகுலராக வருஷம் வருஷம் போகிறது உங்களுக்கு விசேஷம். அதை ஞாபகம் வச்சுக்குங்க. அதனால் எப்போவுமே கும்பகோணம் பக்கம் வந்தாலோ, தஞ்சாவூர் பக்கம் வந்தாலோ, நாகப்பட்டினம் பக்கம் வந்தாலோ, முருகருக்கு எப்படி எங்கே இருந்தாலும் பழனிக்கு போகிறீங்க, எங்கே இருந்தாலும் திருச்சிக்கு போகிற மாதிரி சுவாமி மலையும் ஒரு விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 60 படி பொறுமையாக ஏறினாவே போதும். ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் ஏறுதாடிங்க. நிதானமாக முருகா முருகான்னு சொல்லிட்டு ஏற ஏற 60 படி அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும். 60 படி ஏறிச்ச பக்கத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ குடும்பத்தோடையோ வேறு கதையெல்லாம் பேசாதீங்க, ஃபோன் பேசாதீங்க. முருகருடைய நாமத்தை உச்சரித்து போங்க.
இல்லைன்னா சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்க, இல்லைன்னா கந்தருடைய முருகனுடைய ஏதாவது ஒரு பாடலை கேட்டுட்டு, விநாயகர் பாடலை கேட்டுட்டு, முருகர் பாடலை கேட்டுட்டு பொறுமையாக ஏறுங்க. எப்பொழுது வந்தாலும் கும்பகோணமும் தஞ்சாவூர் வரக்கூடிய நவகிரகத்தை சுத்தக்கூடிய, நவகிரகத்துக்கு வலம் வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் சுவாமிமலைக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவது உங்களுக்கு நவகிரகத்தை எல்லாம் சுற்றி விட்டு வழிபாடு செய்வது. ஏனென்றால் தந்தைக்கே உபதேசம் செய்த சுப்பையா இருக்கக்கூடிய இடம், அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய அந்த முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு குருவாக இருந்து அவர் எப்பொழுதும் உங்களை நல்வழிப்படுத்துவார் என்பது தான் இதனுடைய ஐதீகமாக. இந்த 4ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகனை தரிசனம் செய்வது விசேஷத்திலும் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனியாக தான் வரணும்னு கிடையாது, குடும்பத்தோடு வரலாம், நண்பர்களோடு வரலாம், தனியாகவும் வரலாம், இல்லைன்னா அறுபடை வீட்டுக்கு ஒரே ட்ரைமாக ட்ராவல் பண்ணக்கூடிய டூரிலும் வரலாம். எப்படி வந்தாலும் சுவாமிமலை தரிசனம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குருவின் தரிசனத்திற்கு உண்டான பலனை தரும்.